ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரான் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நான் இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி, 10 to 15 பல் பூண்டு, 6 பச்சை மிளகா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்ச ப்ரானில் தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், பாதி எலுமிச்சைப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா உப்பு புளிப்பு ஏறி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு குக்கர் ஹீட் பண்ணி அதில் 50 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொரிய விடலாம். இது நல்லா பொரிஞ்சதோ நீல வாக்கில் கட் பண்ணின பெரிய வெங்காயம் 3 நம்பர் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ப்ரான்லேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணின ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணுன்ட்டு தேவையில்லை. இப்போ இதில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதோ இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனதும் நம்ம ஊற வச்ச ப்ரானை சேர்த்துக்கலாம். ப்ரான் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரான் ஒயிட் கலர்னு மாறி வந்ததோ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணியை சுட வச்சு சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. தண்ணியும் ப்ரான் பிரியாணிக்கு மட்டும் சுடு தண்ணி ஊற்றினா தான் ப்ரான் ரப்பரியாக ஆகாமல் இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததும் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நம்ம தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி அது மேலே குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு சுற்றி நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவி விட்டு மூடி விட்டுடலாம். வெயிட் சேர்த்து சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேலே மட்டும் குக் ஆகாமல் இருக்கும். அதை இந்த மாதிரி ரைஸை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணி இறக்கினா நல்லா உதிரி உதிரியான சுவையான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. குழையாமல் ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக ப்ரான் பிரியாணி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த சுவையான ப்ரான் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.